Hello students, now we are going to see exercise 3.2. The first question, if k is a real, discuss the nature of the roots of the polynomial equation 2x square plus kx plus k equal to 0 in terms of k. So இங்கே nature of the roots அப்படின்னா delta values வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். k valuesக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் kக்கு கொடுத்தா டெல்டா வந்து லெஸ் தென் 0வாக இருக்கும், கிரேட்டர் தென் 0வாக இருக்கும், ஈக்குவல் டு 0வாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு லெட் யூ ஃபைண்ட் டெல்டா. ஓகே, del is equal to b square minus 4ac. இதில் b is nothing but coefficient of x. ஓகே, ஸோ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண k square minus 4 into a value is 2, c value is k. Okay, so k square minus 4 2s are 8 into k. k காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா k minus 8 அப்படின்னு கிடச்சிடும். ஓகே, இப்போ k வேல்யூஸ் பாருங்கன்னா டெல்டா ஈக்குவல் டு 0 கொடுத்தோம் அப்படின்னா k இன்ட்டு k மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ k ஈக்குவல் டு 0 கிடைக்கும், இங்கே k இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 8 கிடைக்கும். அப்போது அந்த இன்டர்வல் நம்ம பிரித்து சொல்லலாம், கேவோட வேல்யூஸ் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் நம்பர்னு சொல்லியிருக்கோம். கே அப்படிங்கிறது ரியல் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ், கேவுக்கு வந்து 0வும் 8ம் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிவ் 0வில் இருந்தால் கேவோட வேல்யூ எப்படி இருக்கும், அதாவது டெல்டாவோட வேல்யூ எப்படி இருக்கும், அப்போ ரூட் எப்படி இருக்கும்ன்றத சொல்லிடலாம். ஸோ அப்போ நான் இங்கே என்ன செய்ய போகிறோம், வேல்யூஸ் ஆஃப் கே. ஸோ வேல்யூஸ் ஆஃப் கே. ஸோ நெக்ஸ்ட்டு டெல்டா வேல்யூ, டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ டெல்டா இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் என்ன சொல்லியிருக்கோன்னா கே இன்ட்டு கே மைனஸ் 8. ஸோ நெக்ஸ்ட்டு ரூட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரூட்ஸ் ஆஃப் தி பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கே வேல்யூ பாருங்களேன், 0க்கும் லெஃப்ட்டில், அப்போ எப்படி இருக்குன்னா k is less than 0ன்னு சொல்லலாம். if k is less than 0, ஸோ கேவுக்கு நெகட்டிவ் வேல்யூ கொடுக்குறோம். அப்போது 0 to மைனஸ் இன்ஃபினிட்டினா கேவுக்கு லெஸ் தென் 0. ஓகே, ஸோ அந்த வேல்யூஸ் நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கும்போது நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும். அப்போது டெல் இஸ் கிரேட்டர் தென் 0. அப்போ டெல்டா கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் பாசிட்டிவாக இருந்தால் என்ன சொல்லுவோன்னா தி ரூட்ஸ் are real and distinct. Okay, suppose next கேவுக்கு வந்து 0 8 ஈக்குவல் டு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், if k equal to 0 or k equal to 8. அப்போ 0வும் 8ம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டெல்டா ஈக்குவல் டு 0 ஆகிடும். டெல்டா ஈக்குவல் டு 0ன்னு என்ன சொல்லுவோம், தி ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ். ஓகே, சப்போஸ் 0க்கும் 8க்கும் இன்பிட்வீனில் இருந்ததுன்னா எப்படி இருக்கலாம், இஃப் 0 இஸ் லெஸ் தென் கே இஸ் லெஸ் தென் 8. அப்போ இந்த வேல்யூஸ் நடுவில் அப்படின்னா 1 2 3 4 7 இந்த மாதிரி எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ சப்போஸ் 1 கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், வெளியில் பாசிட்டிவ் உள்ள நெகட்டிவ் கிடைக்கும். சப்போஸ் 7 கொடுத்தாலுமே வெளியில் பாசிட்டிவ் உள்ள நெகட்டிவ் கிடைக்குமா. அப்போது 0 to 8ல் கொடுக்கும் பொழுது பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் தான் கிடைக்கும். ஸோ மைனஸ் தான் கிடைக்கும். அப்போது டெல்டா இஸ் லெஸ் தென் 0. ஓகே, ஸோ இந்த பிட்வீன் 0 to 8 கொடுக்கும் பொழுது டெல்டாவோட வேல்யூ எப்படி இருக்குன்னா லெஸ் தென் 0. ஸோ இது மாதிரி இருந்தால் டெல்டா லெஸ் தென் 0வாக இருந்தால் நமக்கு என்ன தெரியும், தி ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. லெஸ் தென் 0வாக இருந்தால் என்ன சொல்லுவோம், இமேஜினரி. ஸோ இமேஜினரி ரூட்ஸ். அப்போ இட் ஹாஸ் நோ ரியல் ரூட்ஸ் இன் பிட்வீன் 0 and 8 அப்படிங்கிறது மீனிங். சரி, நெக்ஸ்ட்டு சப்போஸ் 8 விட அதிகமாக இருந்துச்சுன்னா, okay, greater than 8. Suppose if k is greater than 8, 8 விட அதிகமாக இருக்குது, 8 to infinity. அப்போ 9 10 இந்த மாதிரி பிக்கர் வேல்யூ கொடுத்துடலாம். அப்படி கொடுக்கும்போது பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அப்போ டெல்டா இஸ் கிரேட்டர் தென் 0 தான் கிடைக்கும் எகைன். அப்போது எகைன் என்ன சொல்லலாம் அப்படின்னா தி ரூட்ஸ்
the roots are real and distinct. Okay. Next, second problem. Find a polynomial equation of minimum degree with a rational coefficient having 2 plus root 3i as a root. Okay. So இது ஒரு ரூட்டாக இருக்குது அப்படின்னா இன்னொரு ரூட் என்னவாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இதோடைய கான்ஜுகேட். ஓகே, கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் ரூட் தியரம். ஸோ அப்போது லெட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ரூட் 3i அப்படின்னு எடுத்தோம்னா இதோடைய கான்ஜுகேட் பீட்டா 2 minus root 3 into I is also a root. So, அப்போ quadratic equation நம்ம frame பண்ணிடலாம். இப்போ sum of the root alpha plus beta is equal to sum பண்ணா 4 கிடைக்கும். Product of the root alpha beta is equal to 2 plus root 3i into 2 minus root 3 into I. So, அப்போ a plus b into a minus b. So, அப்போ 2 square minus root 3i the whole square. ஸோ அப்போ 2 square 4 மைனஸ் ரூட் 3 ஸ்கொயர் அப்படின்னா 3 தான் கிடைக்கும். ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1, அப்போ மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 + 3 which is equal to 7. ஓகே, ஸோ அப்போது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட் என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் 4. ஸோ 4x product of the root plus 7 which is equal to 0. So this is the required polynomial equation. Next, third question. Find a polynomial equation of minimum degree with rational coefficient having 2i plus 3 as a root. So first let me take the given root as alpha equal to இது காம்ப்ளெக்ஸ் ரூட்டு, இது ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி எழுதிக்கலாம். அப்போ 3 + 2i இதோடைய கான்ஜுகேட்டும் ரூட்டு தான். ஸோ அப்போ பீட்டா ஈக்குவல் டு 3 - 2i. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு சம் ஆஃப் த ரூட் வேணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 3 + 2i இன்ட்டு 3 - 2i. ஸோ இது எப்படி இருக்குன்னா a + b × a - b ஃபார்முலா. ஸோ அப்போ 3 square minus 2i the whole square. So 3 square is 9 minus 2 square 4, I square -1 minus and minus plus ஆயிரும். So which is equal to 13 product of the root. Okay. So next quadratic equation format என்ன அப்படின்னா x square minus alpha plus beta into x plus product of the root alpha beta equal to 0. So that is x square minus alpha plus beta value 6. X next product of the root alpha beta equal to 13. So plus 13 equal to 0. So this is the required polynomial equation of degree minimum சொல்லியிருக்கோம். ஓகே, அது quadratic equation with rational coefficients. Next, fourth sum. Find a polynomial equation of minimum degree with rational coefficient having √5 minus √3 as a root. ஓகே, இது ஒரு சட்ஸின், இது இரேஷனல் நம்பர். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் 2 இரேஷனல் நம்பர் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம கான்ஜுகேட் எடுத்தோன்னா இதில் மொத்தம் 4 ரூட்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனால் 4 ரூட்டை நான் எடுத்துக்க போகிறேன். அப்போது நமக்கு குவாட்ரிக் ஈக்குவேஷன் கிடைக்க போகுது. அதாவது பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி 4 தான் மினிமம் டிகிரியாக இருக்க போகுது. ஸோ அதனால் லெட் ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த ரூட் எப்படி எடுக்கிறேன்னா √5 minus √3. அப்போ இதற்கு கான்ஜுகேட் வந்து நான் பீட்டா எடுக்கிறேன்னா √5 மைனஸ் வந்து ப்ளஸ் √3 அப்படின்னு எழுதிடும். ஸோ இதேமாதிரி காமா அப்படின்னு இன்னும் ரூட் எடுக்கிறேன். காமா ஈக்குவல் டு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மைனஸ் போடுறோம், இதுக்கு ப்ளஸ் போடுறோம். அப்போது -√5 minus √3 நெக்ஸ்ட் டெல் அப்படின்னு சொல்லிட்டு -√5 பட் ப்ளஸ் √3. ஓகே, ஸோ இப்போ 4 காம்பினேஷன் இருக்குது நம்மகிட்ட. ஓகேங்களா, 4 காம்பினேஷன் இருக்குது. அந்த 4ஐயுமே ரூட் எடுத்தாச்சு.
ஃபஸ்ட்டு 2 ரூட்டை நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு யூஸ் பண்ணி ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை மேக் பண்ணுறேன். செகண்ட் ஈக்குவேஷன் 2 ரூட்ஸை யூஸ் பண்ணி நான் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ண போகிறேன். அப்போ சம் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ரெண்டு ஆட் பண்ணும்போது -√3 +√3 கேன்சல் ஆகிட்டு 2√5 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ப்ராடக்ட் பண்ணும்போது √5 -√3 இன்ட்டு √5 +√3. அப்போ a + b × a - b ஃபார்முலா. ஸோ அப்போ 5 ஸ்கொயர், அதாவது √5 ஸ்கொயர் 5 தான் கிடைக்கும். √3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். அப்போ 5 - 3 2. ஓகே, அப்போ அது குவாட்ரடிக் ஈக்குவேஷன், அதாவது x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. தட் இஸ் x² மைனஸ் 2√5 இன்ட்டு எக்ஸு, இங்கே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் 2 ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதே மாதிரி ரிமைனிங் 2 ரூட்ஸ் யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். அப்போது காமா ப்ளஸ் டெல் ஈக்குவல் டு ரெண்டு ஆட் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆகிட்டு -2√5 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு காமா இன்ட்டு டெல் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து -√5 -√3 இன்ட்டு -√5 +√3. ஸோ அகெயின் a + b × a - b ஃபார்முலா. அப்போ -√5 தான் நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். -√5 தி ஹோல் ஸ்கொயர் -√3 தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, a + b × a - b. ஸோ அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போது ரூட் கேன்சல் ஆகிட்டு 5 கிடைக்கும். இந்த இடத்துலையும் ரூட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3 கிடைக்கும். இப்போ ஆன்சர் வந்து நமக்கு 2 கிடைக்கும். ஸோ அப்போ அகெயின் குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்டு, சம் ஆஃப் த ரூட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -2√5. அப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2√5 இன்ட்டு எக்ஸுன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு 2 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன், இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ரெண்டுமே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னாக்கா ப்ராடக்ட் பண்ணிக்கலாம் நம்ம, சரிங்களா? அப்போ ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணிப்போம். அப்போ நமக்கு பாலினாமியல் ஆஃப் டிகிரி 4 கிடச்சிடும். ஸோ அப்போது x² மைனஸ் 2√5 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த ஈக்குவேஷன் x² ப்ளஸ் √5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இதை எப்படி நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம் பாருங்கள். இதில் x² + 2 தனியாக நான் எடுத்துடுறேன். -2√5 இன்ட்டு எக்ஸு, இங்கேயும் x² + 2 ப்ளஸ் 2√5 இன்ட்டு எக்ஸு. ஓகே, இது எப்படி இருக்குன்னா a + b × a - b ஃபார்மேட்டில் எகைன் இருக்குது. அப்போ திரும்ப என்ன செஞ்சிடலாம், x² + 2 தி ஹோல் ஸ்கொயர், a² மைனஸ் b² போது 2√5 இன்ட்டு எக்ஸு தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, a + b × a - b ஃபார்முலா. இப்போ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா x⁴ ப்ளஸ் 4x² ப்ளஸ் 2² 4 மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ணும்போது 2² 4 வரும் இன்ட்டு √5 ஸ்கொயர் பண்ணால் 5 இன்ட்டு x² இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ அப்போ x⁴ ப்ளஸ் 4x² ப்ளஸ் 4, இதில் வந்து 4 5 20 வந்துடுமா. ஸோ -20 x² இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ x⁴ x² -20 இது ப்ளஸ் 4, ஸோ லெஸ் பண்ணிட்டோன்னா -16 x² ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ரெக்வயர்டு polynomial equation of minimum degree. That is the fifth one. The question prove that a straight line and parabola cannot intersect at more than 2 points. ஒரு straight line-உம் ஒரு parabola-வும் cannot intersect at more than 2 points. 2 பாயிண்ட்டுக்கு மேலே intersect பண்ணாதுன்றதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு parabola, இது ஒரு parabola, இதில் ஒரு straight line பாருங்கள், 2 பாயிண்டில் மட்டும்தான், 2 பாயிண்ட்ஸில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதிகபட்சம் இன்டர்செக்ட் பண்ண முடியும். சப்போஸ் இன்டர்செக்ட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை 1 பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணலாம், 1 பாயிண்டில். ஓகேங்களா? ஸோ அதிகபட்சமாக 2 பாயிண்ட் மட்டும்தான் பண்ண முடியுன்றதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் எடுக்க போகிறேன். we take this equation of a straight line. ஸோ என்ன ஃபார்மேட்டில் வேணால் எடுக்கலாம், பட் நான் இங்கே வந்து y is equal to mx plus c அந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு we need parabola. அப்போது the equation
ஆஃப் ஏ பேராபோலா. ஸோ பேராபோலாவிலையும் 4 டைப்ஸ் இருக்குது நமக்கு தெரியும். ஸோ அதில் நான் என்ன எடுக்க போகிறேன், ஓப்பன் ரைட் விடு. ஸோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. ஓகே, இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ 2 ஈக்குவேஷனையும் நான் என்ன செய்ய போகிறேன், சால்வ் பண்ண போகிறேன். ஏன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னா இட்ஸ் a காமன் பாயிண்ட். அதை டிரைவ் பண்ணணும் அப்படின்னாக்கா we have to solve the equation. ஸோ அப்போது I'm going to substitute equation 1 y is equal to mx plus c in the equation 2. ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போய்ட்டு சப்ஜெக்ட் பண்ணுறேன். அப்போ y equal to mx plus c இங்கே கொடுத்தோம் அப்படின்னா mx plus c the whole square is equal to 4ax. ஓகே, ஸோ இதை இப்போ எக்ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அப்போ m ஸ்கொயர் x ஸ்கொயர் ப்ளஸ் 2mxc ப்ளஸ் c ஸ்கொயர், இந்த 4ax நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் மைனஸ் 4ax ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ அப்போது m ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் காமனாக எடுத்துருவோம், இங்கே 2வையும் காமனாக எடுக்கலாம். ஸோ அப்போ 2 இன்ட்டு mc மைனஸ் 2a into x plus c square is equal to 0. Okay, this is a quadratic equation. இந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்க முடியும், மேக்ஸிமம் வந்து 2 ரூட்ஸ் தான் இருக்க முடியும். ஸோ the equation cannot have more than 2 solutions. ஓகே, ஸோ 2 சொல்யூஷன்ஸ்க்கு மேலே இதுக்கு சொல்யூஷன் இருக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா a straight line and parabola cannot intersect at more than 2 points. Hence proved. Thank you, students.